அன்பான ஆண்டவரே சமாதானமாய் நீர் எங்களுடைய சமாதானம் சுவாமி உம்முடைய பிரீத்தியாய் நீர் எங்களுடைய சந்தோஷம் දුක ශෝකයක් ආවත් ஆண்டவரே எந்த கவலைகள் வந்தாலும் අපේ හදවතේ සිටින නිසා நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றபடியால் අප තුළ ප්‍රීතිය තිබෙන්නේ எங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ඔබ இருக்கின்றது වාසයේ සමාදානය තිබෙන්නේ உம்முடைய சமாதானம் இருக்கின்றது ඒ දුන්න සමාදානය නිසා ස්තුතියි அந்த சமாதானத்துக்காக நன்றி ஹalleluya ஹalleluya எங்களுக்குள்ளே வாசமே ஆவியானவரே என்னாலும் திறப்போல் நடந்து செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்னாலும் திறப்போல் நடந்து செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாடும் ஆவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாடும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழிநடத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் திட்டப்போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எந்நாளிலும் திட்டப்போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே
Maria. Vidungal Malavanta Sarvata Kailayanta Guru Sriya Divi Viduva. Ane Kandulali Pisanamuva. Santosaya Matadunna. Ane Kandulali Pisanamuva. Santosaya Matadunna. ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கின்றது. ඒ අභිමුඛත්තේ අපිට සුවේද සමාදානයේද නිදහසද අපට අත්දකින්නට அந்த පුළුවන්. சமூகத்திலே ஆண்டவருடைய சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் கண்டுகொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். මාක්සාද උන්වහන්සේගේ අභිමුඛත්තේ සියලුම අනවශ්‍ය දේ ඉවත් වෙලා උන්වහන්සේගේ කැමැත්ත පමණක් ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவையற்ற காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தின் படி இந்த நேரத்திலே செய்யப்படுகின்றது. උන්වහන්සේ බලවත් ධර්මිෂ්ඨ අජෙක්ව සිවිලසිත. அவர் வல்லமை உள்ள ராஜாவாக இருக்கின்றார். අපි හැමෝම දැස් පියාගෙන මේ වචනේ මෙනෙහි කරමු. நாங்கள் அனைவருமாக கண்களை மூடி இருக்கின்றது இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோம். මනුෂ්‍ය ජාති කුමට කෝලාල කෙරෙද්ද? ஜாதிகள் கொந்தளித்து මනුෂ්‍ය වර්ගයේ කුමට නිෂ්ඵල දේ යෝජනා කරන්නේද? ஜனங்கள் விருந்தா காரியத்தை சிந்திப்பானேன். ස්වාමීන්ටද උන්වහන්සේගේ අභිෂේක තැනැත්තාටද විරුද්ධව පොළවේ රජවරු සැරසෙති. අධිපතියෝද එක්ව මන්ත්‍රණය කෙරෙති. கர்த்தர்
கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி අපි ඔවුන්ගේ බැමි කඩාදමා ඔවුන්ගේ ලනු අප කෙරෙන් ඉවත්ලමියයි කියති. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்றார்கள். මගේ සහෝදර සහෝදරිය நண்பான சகோதர சகோதரி, උන්වහන්සේ කියනවා ස්වර්ගයේ හිඳින තැනන් වහන්සේ සිනාසනසේක. பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார். ස්වාමින් වහන්සේ ඔවුන්ට පරිහාස කරනසේක. ஆண்டவர் அவர்களை இகழுவார். ඒකල්ලි උන්වහන්සේ කෝපයෙන් ඔවුන්ට කතා කොට அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களுடனே பேசி තමන් උදාසින් ඔවුන් කලබනසේක. தமது உக்கிரத்திலே அவர்களை கலக்கம் பண்ணுவார். මම සියොන්න මාගේ පිරිසුදු කන්දේ කඳු මදුවේ මාගේ රජුරුවම් පීඩුවමියයි කියනසේක. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். මම නියමයේ ප්‍රකාශ කරන්නෙමි. ස්වාමින් වහන්සේ මට කතා කොට නුඹ මාගේ පුත්‍රයා හිය අද නුඹ ජනිත කෙලෙමි. தீர்மானத்தில் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெயித்திப்பேன். මාගෙන් ඉල්ලව එවිට නුඹේ උරුමයද ජාතීන්ද නුඹේ කොටසට පොළවේ සීමාන්තය දක්වාද දෙන්නෙමි. என்னை கேட்டருளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். නුඹ ඔවුන් යදන්නකින් බිඳ කුඹලෙකුගේ භාජනයක් මෙන් ඔවුන් සුළු විසුණු කරන්නේයි කීසේක. இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ස්වාමින් වහන්සේ ඒ එන්ට සිටින්නා වූ ඊශ්‍රායලේ රජවරුන්ට තියෙන පීඩාව ගැන කතා කරනවා. ஆண்டவர் அந்த இஸ்ரேல் நாட்டிலே வருகின்ற ராஜாக்களுடைய சோதனைகளை குறித்து பேசுகின்றார். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்கின்றார், මාගේ දරුවට අත තබන කිසියෙක් සඵල වෙන්න යන්නේ නැහැ. என்னுடைய பிள்ளைகளுக்கு கை வைக்கின்ற எந்த ஒரு மனுஷனும் நன்றாக இருக்க මම மாட்டார்கள் ඔවුන්ගේ என்று. සීමා පළල් කරනවා. அவருடைய எல்லைகளை நான் பெரிதாக்க மாற்றுவேன். ඔවුන්ට විරුද්ධව සිටින අයගේ ජීවිත මම ව්‍යවුල් කරනවා. அவர்களுக்கு விரோதமாக இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையை நான் கலக்கமடைய செய்வேன். මාගේ ආලේපලත් මනුෂ්‍යයා මම සියොන් කන්ද පිට මම තබනවා. நான் அபிஷேகப்பட்ட பிள்ளைகளை நான் சீயோன் மீதிலே வைப்பேன். ඔබට විරුද්ධව සාධන කිසි ආයුධයක් සඵල වෙන්න යන්නේ. உங்களுக்கு விரோதமாக பாவிக்கப்படுகின்ற செய்கின்ற ஆயுதங்கள் ஒன்றுமே சரிவராது. මේ දවල් කාලේ ඔබට සතුරු බොහෝ ඇති. இந்த பகல்களிலே உங்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் இருக்கலாம். ආයුධකම් බොහෝ තිබෙනවා වෙන්න පුළුවන්. அநேக காரியங்கள் உங்களுக்கு பலவத்தப்படுத்தலாம். ඔබ පාගලා ඉහළ යන්න අය උත්සාහ කරනවා ඇති ගොඩක්. உங்களை மிதித்து மேலே செல்வதற்கு அநேகர் முயற்சி செய்யலாம். නමුත් මේ වචනය ඔබ මෙනෙහි කරගන්න. இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கும் මේ பொழுது ධාවලේ ඔබටයි. இந்த பகலிலே அந்த வார்த்தை உங்களுக்கே. ධාවලේ ඔබටයි. இந்த பகலிலே அந்த வார்த்தை உங்களுக்கே. ස්වාමීන් වහන්සේ කියනවා தேவன் சொல்கின்றார், ඔබ ඒ ගැන බය වෙන්න එපා. அதை குறித்து பயப்பட வேண்டாம். මම නුඹේ සීමා පළල් කරනවා. நான் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக மாற்றுவேன். මම නුඹ සියොන් කන්ද ඉහළ තබනවා. நான் உங்களை சீயோன் மலையின் மேலே வைப்பேன். ඔබට විරුද්ධව සිටින අය මම බලා ගන්නා. உனக்கு விரோதமாக இருக்கிறவனை நான் பார்த்துக் கொள்வேன். ආදරවන්ත දෙවි පියාණන්, எங்களுக்கு அன்பு செலுத்துகிற அன்பான தேவ பிதாவே, සුදාත්මයා, பரிசுத்த ஆவியானவரே, ඔබ අපට කතා කරනවා. நீர் எங்களுக்கு பேசி அருளும். මා අඩු වෙන්නත් ඔබ වැඩි වෙන්නත් සලස්. ஆண்டவரே, நான் குறையவும் நீர் பெருகவும் வேண்டும். මනුෂ්‍යයාගේ වචනය නෙව ඔබගේ වචනය ලෙස අපට පිළිගන්න උපකාර කරනවා. மனிதருடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். පියාණනි, මේ කාලේ සම්පූර්ණ ඔබට බාර. பிதாவே, இந்த நேரங்களை உம்முடைய முழுமையாக உம்முடைய கருத்தில் கொடுக்கின்றோம். යේසුස් වාසය. இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். හොඳයි. අපි හැමෝම සද්ද නගලා අපි ආමෙන් කියමුද? சத்தமாக அனைவரும் ஆமென் என்று சொல்லுவோமா? අද දවසේදී මම ඔබ සමග බෙදා ගන්න යන විශේෂයෙන්ම ඉගෙනීමක් ලෙස මම කරන්න යන්නේ නික්මයාම පොතේ දසපනත ගැන. இன்றைய நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு போய் என்னவேன்னா 10 கட்டளை யாத்ராக புத்தகத்திலே நாம் போது பார்க்க போகின்றோம். මම කොටස් දෙකක් කරන්න යනවා. අද පළවෙනි කොටස ඔබට කරන්න යනවා. පළවෙනි ආඥාවල් 4 ගැන. இரண்டு பகுதிக்குள்ளே நான் செய்ய போகின்றேன். ஆனால் இன்றைய தினம் 4 கட்டளைகளை நாங்க பார்க்க ඉතින් போகின்றோம். නික්මයාම පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයට ඔබ පෙරලා ගන්න. யாத்ராக 20வது அதிகாரத்துக்கு நாம் இப்போது பெற்றுக் கொள்வோம். මම කියනවා පළවෙනි පදේ ඉඳන් 11 වෙනි පදේ දක්වා කියවන්න කියලා තමයි. 20வது அதிகாரத்துல முதலாவது வசனத்துல 11வது வசனம் வரை நான் தமிழ் பாஷையில் இப்போது வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகள் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட sorry until 8 not 11 until 8
දක්වා. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரதையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ආසරික නිனைப்பாயாக. නික්‍රියාම 21 සිට 8 දක්වා දෙවියන් වහන්සේ කතා කොට මේ සියලු වචන වදාරනසේ මම වනාහි වහල්කමේ ගෙයින් එනම් මිසර දේශයේ නුඹ පිටතට ගෙනාවා වූ නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේය. මා ඇර අන් දෙවිවරු ඇතුව නොසිටුව. කැපූ රූපයක් හෝ උඩ අහසේවත් පාත පොළොවේවත් පොළොවෙන් යට ජලයේවත් තිබෙන කිසිම දෙයක සමානත්වයක් හෝ සාදා නොගනුව ඊට නමස්කාර නොකරව සේවය නොකරව මක් නිසාද නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ වන මම අන්‍ය භක්තිය නොවිසන්නා වූ මට වෛර වෙන්නන්ගේ 3 වෙනි 4 වෙනි පරම්පරාව කෙරෙහි පියවරුන්ගේ අධර්මිෂ්ඨකම ගැන දරුවන්ට ප්‍රතිඵල දෙන්නා වූ මට ප්‍රේම කරමින් මාගේ ආඥා පවත්වන්නා වුන් ගැන පැවතෙන දහස් ගණන් පරම්පරා දක්වා දයාව පෙන්වන්නා වූ දෙවි කෙනෙක්ය. නුඹේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේගේ නාමය නිකරුණේ ව්‍යවහාරව නොකරව. මක් නිසාද දෙවියන් ස්වාමින් වහන්සේ තමන් නාමය නිකරුණේ භාවිතා කරන තැනැත්තා නිවැරදි කාර්යයක කොට ගණන් නොගනන සේක. සබත් දවස ශුද්ධ කොට පවත්වන්නට සිහි කර ගනුව. අපි දන්නවා ඊශ්‍රායල් සෙනග වාල්කමින් එළියට ඇවිල්ලා කානම් දේශයට යන ගමනේදී நாம் அறிந்திருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஜிப்ட் தேசத்திலே இருந்து அடிமைத்தன்மை வந்து வெளியே வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும் நேரம் දෙවියන් වහන්සේ මෝසෙස් සීනායි කන්දට කැඳෙව්වා. சீனாய் மலைக்கு ஆண்டவர் அழைச்சாரு ඒ மோசேயை. දෙවියන් වහන්සේ මේ දස පනත අපේ සෙනගට දුන්නා. அப்போது இந்த 10 கட்டளையும் ஆண்டவர் கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ඒයින් දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වුණේ அதுக்குள்ளே ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? සියලුම ජනතාව උන්වහන්සේ තුළ ඒක රාශි වෙනවා දකින්න. எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். මොකද මිස්රයෙන් එළියට එනකොට ஈஜிப்ட் தேசத்தை வெளியே வரும்போது ඊශ්‍රායල් සෙනග මිශ්‍ර සෙනගක්. அப்போது கலக்கம் பட்ட ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தார்கள். එක එක්කෙනා එක එක දේවල් කරමන්. ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருந்தார்கள். ඒ නිසා මොනවද කරන්නේ දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹලා මා අනුගමනය කරනවා නම් මෙන්න මේ ප්‍රතිපත්ති අනුව තමයි නුඹලා මාව අනුගමනය කරන්න ඕනේ. ஆனபடி என்னை நீ பின்பற்றி கொண்டா இந்த கட்டளையை நீ பின்பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை விட்டார். ඒ නිසා අපි කිතුනුවල් ලෙස நான் கிறிஸ்துவலா අපි இருக்கிறவர்கள் කොයි සභාවකට ගියා நான் எந்த சபைக்கு අපි போனாலும் කොයි ස්ථානයේ ජීවත් වුණා நான் எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு අපි இருந்தாலும் හැම කෙනෙක්ම நாங்க எல்லோரும் මේ ප්‍රතිපත්ති මත අපි සිට ගන්නට இந்த අවශ්‍යයි. நோக்கக்குள்ள நாங்க இருக்க வேண்டும். අපි මේ ප්‍රතිපත්ති අපි අනුගමනය කරන්නට අවශ්‍යයි. திட்டங்களை நாங்க பின்பற்றிக் கொள்ள வேண்டும். අපි මේ තුල තමයි අපි හැමෝම ඒක රාශි වෙන්නේ. இதன் மூலமாக தான் நாங்க ஒருமனப்பட முடியும். ඒකෙදි අපි අද ඉගෙන ගන්න යන්නේ පළවෙනි ප්‍රතිපත්ති 4. முதல்ல நோக்கங்கள் திட்டங்களை நாங்க இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். මේ දසපනත 50 කොටස් දෙකකට අපිට බෙදන්නට පුළුවන්. 10 கட்டளை 2 பகுதியாக எங்களுக்கு பிரித்து நாங்க பேசலாம். පළවෙනි කොටස් 4 පළවෙනි ආඥා 4 මනුෂ්‍යයා සහ දෙවියන් වහන්සේ අතර තියෙන සම්බන්ධකම ගැන කතා කරන්නේ. முதலாவது 4 கட்டளைகள் என்னவென்றால் ஆண்டவரும் ஜனங்களும் இருக்கிற அந்த தொடர்பு சம்பந்தத்தை பேசுறாங்க. ඒකෙන් කියන්නේ පළවෙනියට කියන්නේ දෙවියන් වහන්සේට පමණක් নমස්කාර කරව පළවෙනි ආඥාව. முதல் கட்டளை என்னவென்றால் தேவனை மட்டும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று. දෙවෙනි ආඥාව කියන්නේ අපි කොහොමද নমස්කාර කරන්න ඕනේ? අපි කිසිම උන්වහන්සේගේ රූපයක්වත් තියලා নমස්කාර කරන්න එපා. ஒரு ரூபத்துக்கும் நாங்க நமஸ்காரம் செய்ய முடியாது. ඒ වගේම උන්වහන්සේ කියනවා තුන්වෙනි ආඥාවේ කියනවා மூணாவது கட்டளை என்னவென்றால் උන්වහන්සේගේ নমස්කාර කරන දරුවන් උන්වහන්සේගේ නම නිකරුණේ පාවිච්චි කරන්න එපා. ஆண்டவரை நமஸ்காரம் செய்யற பிள்ளைங்க வீணாக ஆண்டவரோட பேரை நாங்க
பயன்படுத்திக் கொள்ள கூடாது என்று. කොහොමද කරන්න ඕන? සබත් දවසේ 7 වෙනි දවසේ ස්වාමින් වහන්සේට නුඹලා වෙන් කරන්න ඕන. ஓவி தினத்தை ஆண்டவருக்காக நாங்க ஒதுக்கப்பட்ட நாளாக මේ இருக்கிறபடியால் පළවෙනි ஒதுக்க வேண்டும். ආඥා 4 දෙවියන් වහන්සේ සහ අපි අතර තියෙන නම් සම්බන්ධතාවය. முதல் 4 கட்டளை என்னவென்னா ஆண்டவரும் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த சம்பந்தம் தொடர்பு. මේ ලබන සත්‍යය ඉගෙන ගන්න කියන්නේ මනුෂ්‍යයා අතර තියෙන සම්බන්ධතාවය ගැන තමයි ඊළඟ ආඥා. அடுத்த வாரத்திலே நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம் மனுஷர்களும் மனுஷருக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பு. ඉතින් අපි හැම කෙනෙක්ම කියවුණු පළවෙනි ආඥාව ඔක්කොම සද්දන நாம் කරා. எல்லோரும் முதல் கட்டளையை நாங்க வாசிப்போமா? අපි හැමෝම කියවුණු පළවෙනி நாம் ආඥාව எல்லோரும் வாசிப்போம். මා ඇර අන් දෙවිවරු ඇතුව නොසිටියව. என்ன தவிர வேற தேவன் இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். හොඳයි. ඒකින් කියන්නේ දෙවියන් වහන්සේ ඇර වෙන දෙවි කෙනෙක් නුඹලා තියාගන්න එපා. தேவனை தவிர வேற ஒரு தேவன் எங்களுக்குள்ள இருக்க கூடாது. මේ ස්ථානයේ කියන්නේ දෙවියන් වහන්සේ කතා කොට. தேவன் பேசி මෙම දෙවියන් වහන්සේ කියන එක හේබ්‍රේව භාෂාවෙන් ගත්තාම යෙහෝවා වහන්සේ කියලා තමයි සඳහන් වෙන්නේ. ஏப்ரோ பாஷையில சொன்னா யோஹா என்று அந்த இடத்துல அழைக்கப்படுகிறது. ඒකේ අර්ථය තමයි එක කාලයකට පමණක් සීමා වුණ දෙවි කෙනෙක් නෙවෙයි. ஒரு காலத்துக்கு மட்டும் ஆண்டவரே என்று நாங்க அழைக்கப்பட்ட நாளாக ඒ කියන්නේ අතීතයට, நாங்க முதல் நடந்த காலத்திலையும் වර්තමානයට, வளர்ந்த காலத்திலையும் අනාගතයට வருங்காலத்திலையும் උන්වහන්සේ වළංගුයි. அவர் ஆண்டவராக இருக்கிறார். තව විදිහට කියනවා නම් උන්වහන්සේ සිටියා, அவர் இருந்தவர் අද සිටිනවා, இன்றைக்கு இருக்கிறார். උන්වහන්සේ සිටින්න යනවා. அவர் இருக்க போகிறார். ඉතින් මේ දෙවියන් වහන්සේ කියන වචනේ යෝවා ඒක හේබ්‍රේව වචනික අර්ථය තමයි මේ ආකාරයෙන් අපි අර්ථ විග්‍රහ யோவா කරන්නේ. என்று சொல்றது அர்த்தம் இந்த முறையாக சொல்லப்படுகிறது. ඒ කියන්නේ අපේ දෙවියන් වහන්සේ කාලයකට සීමා කරන්නට බෑ. ஒரு காலத்துக்கு மட்டும் ஆண்டவர் உருவாக்கின தேவன் அல்ல. උන්වහන්සේ සෑමදාම සිටිනවා සිටියා. எப்போதும் ஆண்டவர் இருக்க போகிற இருக்கிற தேவனாக இருக்கிறார். ඉතින් උන්වහන්සේගේ පළවෙනිම ආඥාව තමයි මට පමණක් නුඹලා නමස්කාර කරන්න ඕනේ, මට පමණක් සේවය කරන්න ඕනේ. මා අර වෙන දෙවි කෙනෙක් නුඹලා තවා ගන්න එපා. முதல் கட்டளை என்னவென்றால் நான் என்ன மட்டும் நீங்க நமஸ்காரம் செய்யணும், என்ன மட்டும் நீங்க பின்பற்றிக் கொள்ளணும், எனக்குள்ள நீங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். හොඳට මතක තබා ගන්න මෙතන කතා කරන්නේ රූප නමස්කාරයක් ගැන විතරක් නෙවෙයි. ரூப நமஸ்காரத்துக்கு அல்ல இந்த இடத்துல பேசுகிறது. මෙතන කතා කරන්නේ දෙවියන් වහන්සේ ඇර වෙන දෙවි කෙනෙක් ගැන. தேவன் தவிர வேறொரு தேவன் இருக்க கூடாது என்று. අපි දන්නවා අපි ඒ සමාජයේ ඉන්න මිනිස්යන්, ඒ කියන්නේ අපි හැම මිනිස්සෙකුටම சமுதாயத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் නමස්කාර කරන්න පිපාසයක් තිබෙනවා. நமஸ்காரம் செய்த ஒரு தாகம் உள்ளவரா இருக்கிறோம். මිනිස්යා දෙවි කෙනෙක් හොයනවා. மனிதர்கள் ஒரு தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ඔබ දැකලා තියෙනවද දන්නේ නැහැ. මම නම් දැකලා තියෙනවා කුරුල්ලෝ පියාඹනවා. நீங்க கண்டிருப்பீங்க பறவைகள் பறக்கிறத ඔබ දැකලා තියෙනවද? கண்டிருக்கிறீங்களா? ඈ දැකලා නැති අය දක්ු අයකින් අහගන්න. හරි. நாங்க அதோட கண்டவங்களை குறித்து நீங்க கேட்டுக்கொள்ளவும். කුරුල්ලන්ට පියාඹන්නට பறவைகளுக்கு பறக்கிறதுக்கு අවකාශයක් අවශ්‍යයි. எங்களுக்கு அவகாசம் உள்ளது. අවකාශය නැතුව කුරුල්ලන්ට පියාඹන්නට බෑ. அவகாசம் இல்லாம குருவிகளுக்கு பறக்க முடியாது. ඒ වගේම මිනිස්යාට හුස්ම ගන්න වාතය අවශ්‍යයි. ஜனங்களுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கும் ඒ වගේම තමයි காத்து உள்ளது. මිනිස්යාගේ ජීවිතය රඳාපවත්වන්නට ඉදිරියට යන්නට මිනිස්යාට දෙවියන් වහන්සේ කෙනෙක් අවශ්‍යයි. மனிதருக்கு முன் செல்றதுக்கும் அதன்படியே தேவன் தேவையாக இருக்கிறது. ඒක මිනිස්යා බලන්නේ නැහැ මේක යේසුස් වහන්සේද එවට වෙන කෙනෙක්ද කවුද කියලා බලන්නේ නැහැ. ඔවුන්ට අවශ්‍යයි අර හදවතේ හිස්සුන තැන සම්පූර්ණ කරගන්න. மனுஷருக்கு தெரியாது இயேசுவா வேற யாரோ என்று. ஆனா இங்க குறைவா இருக்கிற இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு தேவனை මා தேடிக்கொள்ளுங்கள். බොහෝවර මේ දේ ඔබට කියලා තිබෙනවා. அநேக நேரம் நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. ආදම් එව කරන කොටගෙන මිනිස්යා පාපයට වැටුණට පස්සේ ஆதாம் ஏவம் மூலமாக பாவத்துக்கு விழுந்த பின்பதாக කාලයක් එක්කම ඒක දේවවාදයේ බහු දේවවාදයට පරිවර්තනය වුණා. அது சில காலத்துக்கு போகும்போது அது ஒரு சாபமாக ஏற்பட்டது. කොහොමද ඒක සිද්ධ වුනේ? அது எப்படி நடந்து விட்டது? ආදම් මෙවගේ සුද්ධකම නැති වුණා. ඔවුන් මොනවද කරන්නේ? නපුරාගේ ග්‍රහණයට අසු වුණා. ஆதாம் ஏவன் பரிசுத்த தனத்தை இழந்து விட்டு சத்துரு கைக்கு அகப்பட்டு ඔවුන්ට விட்டார். ගාව කායිස ආබෙල් ඉපදුණා. காயின் ஆபேல் இரண்டு பிள்ளைங்க பிறந்து விட்டது. මේ වගේ පරම්පරා ගණනාවක් එන්න පටන් ගත්තා. இதன் மூலமாக பரம்பாகம் வரும்போது එවිට මොනවද වෙන්නේ? පියවරු ටිකින් ටික දෙවියන් වහන්සේගේ මාර්ගේ නිවත් වුණා. சில பிதாமாரும் தேவனுடைய வழி
வழியிலே அவங்க விலகி போய் விட்டார்கள். ඊට පස්සේ මොනවද උනේ? அதுக்கு பின்பதாக என்ன අර நடந்தது? පරම්පරාවට යනකොට அந்த பரம்பரை வரும்போது අර මිනිස්යාගේ හදවතේ අර සැබෑ වූ දෙවියන් වහන්සේ කෙරේ තිබුණා වූ භක්තිය ஏனென்றால் அந்த மனிதனுக்கு இதயத்தில் இருந்த உண்மையான தேவனுக்கு ඔවුන්ට අහිමි වුණා. அதை இழந்து விட்டார்கள். ඒක වරද මිවුල් පියවරු. அது முதல் பிதாங்களை அதை வெல்ல விட்டார்கள். ඒ කියන්නේ පියා முதல் பிதா ඒ භක්තිවන්තකම දරුවාට දුන්නේ නැහැ. அந்த பக்தியை பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. ඉතින් ඒ දරුවා ඉගෙන ගත්තේ භාගයයි. அந்த பிள்ளைக்கு கத்துக்கொண்டது பாதிக்கு பாதிதான். ඒ දරුවා දෙමව්පිය වුණාම ඒ දෙමව්පිය ඊළඟ ඒ ඔවුන්ගේ දරුවන්ට දුන්නේ ඊට වඩා තව ටිකයි. அந்த பிள்ளைகளோட தாய் தந்தை மார்க்கம் அந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்தது அறக்குறையாகத்தான். එතකොට මොනවද වුනේ? அப்போது என்ன நடந்து விட்டது? කාලේ යනකොට ඒ දේව භක්තිය නැති වුණා. ඔවුන්ගේ හදවත හිස් වුණා. නමුත් කවුද දෙවියන් කියලා ඔවුන්ට හොයාගන්න බැරි වුණා. காலம் சென்ற பின்பதாக அவங்களுடைய இதயம் வெறுமையாக போனது. யார் உண்மையான தேவனை தேடிக்கொள்ள முடியாம போய்விட்டது. ඇයි ඒ? ஏன் அது? පරණ දිවිසුම යුගයේ பழைய ஏற்பாட்டிலே දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට මිනිසයා රූපයක් කියලා වැන්දේ නැහැ. தேவனுடைய சாயலாக ஒரு ரூபத்தை நமஸ்காரம் செய்யவில்லை. ඒව තිබුණා නම් නටබුන් වලින් හරි අරගෙන මිනිස්සු වඳියේකට. அப்படி இருந்தால் ஜனங்கள் எப்படியாவது ஒரு நமஸ்காரம் செய்து නමුත් தேடிக்கொள்வார்கள். ඒක තිබුණේ මිනිසයාගේ හදවතේ. அது இருந்தது மனிதனுடைய உள்ளத்திலே, රූපයක් තුල නෙවෙයි. ஒரு ரூபத்தில் அல்ல. ඒ නිසා පරම්පරා ගණනාවක් යනකොට பரம்பரை காலங்கள் சென்ற பிறகு මිනිස්සු හොයවුවා. ஜனங்கள் தேடி කෝ விட்டார்கள். අපේ දෙවියෝ? ஏன் எங்க இந்த කෝ தேவன்? අපේ දෙවියෝ? ஏன் எங்க தேவன் என்று ඔය දෙවියෝ උත්තර දුන්නේ නැහැ. தேவன் பதில் கொடுக்கவில்லை. දෙවියන් වහන්සේ නිහඬයි. தேவன் அமைதியா இருந்தாரு. ඇයි? ஏன்? මිනිසයා පාපයට වහල් වෙලා සිටියා. பாவத்துக்கு அடிமையாக අනාගත இருந்தபடியாக වක්තෘවරුන්ව ප්‍රතික්ෂේප කරා. தீர்க்கதரிசிகளை வெறுக்கினார்கள். මොනවද උනේ? என்ன நடந்து விட்டது? ඊට පස්සේ ඔවුන්ම ඔවුන්ගේ දෙවිවරුන් හොයාගෙන ගියා. அவங்களே அவங்களோட சொந்தமான தேவன்களை தேட வேண்டும். ඔවුන් ඊට පස්සේ ඉර දැක්කට පස්සේ ඔවුන් ඉරට නමස්කාර කරා. சூரியனை கண்ட பிறகு சூரியனை நமஸ்காரம் පර්වත செய்தார்கள். දැක්කට පස්සේ පර්වත වලට නමස්කාර කරා. பர்வதங்கள் கண்டவுடனே பர்வதத்துக்கு நமஸ்காரம் செய்தார்கள். වැස්ස නැති වෙනකොට ඔවුන් හිතුවා වැස්ස වැයි දෙවියෝ කෝප වෙලා කියලා ඔවුන් වැස්සට පුද පූජා දුන්නා. மழை இல்லாம மழை இல்லாதபடி அந்த கோபம் வந்து விட்டது. மழை தேவன் என்று மழையை பற்றி ඔවුන්ට அவங்க වැහි දෙවියෙක් අහු වුණා. அப்போது மழை தேவன் என்று ஒரு ඊට தேவனை පස්සේ නපුරා මොනවද கண்டுபிடித்தார். කරන්නේ? சத்துரு என்ன செய்தார்? නපුරා විවිධාකාර මනුෂ්‍යයන් ඔසවැව්වා. ஒவ்வொரு விதமான ஜனங்களை உயர்த்தினார். මනුෂ්‍යයා කියන්න පටන් ගත්තා අපි තමයි දෙවියෝ. மனுஷருக்கு சொல்லிட்டாங்க நாங்க தான் தேவன். ඉතින් මනුෂ්‍යයාගේ හදවත හිස්. அப்போது ஜனங்களுடைய இதய வெறுமையாக போய்விட்டது. ඒ හිස්තන පුරවන්න ඕනේ. அந்த வெறுமையா இருக்கிற இடத்தை ඒ நிரப்ப පුරවන්න வேண்டும். පුළුවන් දෙවියන් වහන්සේට පමණයි. அதை நிரப்ப முடியும் தேவனுக்கு மட்டுமே. කවුද මේ දෙවියන් වහන්සේ? யார் அந்த தேவன்? මිනිස්සු දන්නේ නැහැ. மனுஷர்கள் ඒ அறியாமல் නිසා இருந்தார்கள். විවිධ දේ නමස්කාර කරා. ஒவ்வொரு விதமான காரியத்துக்கு அவர்கள் நமஸ்காரம் செய்தார்கள். ලෝකෙට රූප නමස්කාරය ආවා. ரூப நமஸ்காரம் அப்போது வந்து விட்டது. ඕ ආදම් වෙන්න පටන් ගත්තා. அநேக மதங்கள் வந்து விட்டது. සමාජයේ වියවුල් භාවයට පරිවර්තනය වුණා. சமுதாயத்தில் கலக்கம் உண்டாகி விட்டது. ඒක දේවවාදී බහු දේවවාදයට පරිවර්තනය වුණා. தேவன் உள்ள சாபத்தை இப்போது ஏற்றுக்கொண்டார்கள் ஜனங்கள். එවැනි සමාජ වටපිටාවක් තුල அந்த சமுதாயத்திலே දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொன்னார், මා ඇර වෙන දෙවිවරු ඇතුව නොසිටව. என்ன தவிர வேற தேவன் இல்லாமல் இருக்க வேண்டும். අපිට සිටින්න අවශ්‍ය එක දෙවියන් වහන්සේ ஒரே කියලා. தேவனாக இருக்க வேண்டும். ඉතින් ඒ දෙවියන් වහන්සේ අපේ හදවතේ රජ කරන්නට அந்த අවශ්‍යයි. தேவன் எங்களுடைய இதயத்தை ராஜ்யம் ஆட வேண்டும். අද වර්තමානයේ බොහෝ අය විවිධ දෙවිවරු තබාගෙන නමස්කාර කරනවා. இந்த சமுதாயத்தில் அநேக தேவனை அவங்க நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். අපි බොහෝ වෙලාවට ගන්නේ මේ නමස්කාරය කියපුවාම අපි රූපයක් කියලා වැඳීම විතරක් නෙවෙයි. நமஸ்காரம் சொன்ன ஒரு ரூபத்தை வச்சு நாங்க நமஸ்காரம் செய்யறது அது ஒரு நமஸ்காரம் அல்ல. අද සමහර කිතුන්ව සමහර ඔබත් රූප නමස්කාර කරනවා ඇති. சரி, நீங்களும் நமஸ்காரம் செய்யறதா கிறிஸ்துவங்களா ඔබට இருக்கலாம். විවිධ දෙවිවරු ඇති. ஒவ்வொரு விதமான தேவன்கள் இருக்கலாம். දෙවියන් වහන්සේට වඩා ඔබ යම් දෙයකට මුල් තැනක් දෙනවද? ඔබ ඒ දෙවියන් වහන්සේට අර වෙන දෙවිවරුන්ට ඔබ නමස්කාර කරනවා. தேவன் தவிர வேற ஏதோ காரியத்துக்கு நீங்க முதலாவது இடத்தை கொடுக்குறீங்களா, அப்போது நீங்க ரூப நமஸ்காரம் செய்யறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. අද තාක්ෂණයේ දියුණු මේ සමාජයේ இப்போது நாங்க நவீன விதத்திலே நவீன விதமான வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற சமுதாயமாக අද இருக்கும் මිනිස්සු මුදල් පිටිපස්සේ දුවනවා. பணத்து பின்னாலே பின்தொடங்கி கொண்டு ලෞකික போகிறார்கள். දේවල් පිටිපස්සේ දුවනවා. உலக காரியத்தை பின்தொடப்பி கொண்டு போகிறார்கள். ඒකත් එක්තරා ආකාරයක නමස්කාර. அது ஒரு நமஸ்காரம் செய்கிற ஒரு காரியமாக දෙවියන් වහන්සේට වඩා தேவனை தவிர ඔබේ ජීවිතේ යමකට මුල් තැනක් දෙනවා නම් உங்களோட வாழ்க்கையில ஏதோ முதல் இடத்தை கொடுக்கிறதா இருந்தால் ඒක නමස්කාරය. அது ஒரு நமஸ்காரமாக ඒකත් இருக்கிறது. වහන්සේ කියන්නේ ஆண்டவர் சொல்கிறாரு, මා ඇර වෙන දෙවිවරු ඇතුළු. என்ன தவிர வேற தேவன் இருக்க கூடாது. මට ලස්සන කතාවක් අහන්න ලැබුණා. அழகான ஒரு கதையை நான் கேட்டிருக்கின்றேன்.
දිනක් පිරිමි ළමේ පාන් රාත්තලා කැරගෙන පාර ඇවිදගෙන ගියා. ஒரு நாள் ஒரு பான் ஒரு ராத்திரி எடுத்துக்கொண்டு ரோட்ல நடந்து கொண்டிருக்கும் போது ඉතින් එක මිනිහෙක් පාර මගදී මේ දරුවෝ හම්බුණා. போகும்போது ஒரு மனுஷனை මේ சந்தித்தார். මිනිහා මේ ළමයෙන් අහනවා ඔය මල්ලේ මොනවද තියෙන්නේ? அந்த பேக்ல என்ன இருக்குது என்று அவர் கேட்கிறாரு. මේ ළමයා කියනවා පාන් ගෙඩියක්. பான் ராத்தல் இருக்குது என்று. ඊට පස්සේ මේ මිනිහා අහනවා පාන් ගෙඩිය ගත්තේ කොහෙන්ද? பான் எங்க வாங்குனீர் என்று கேட்கிறாரு அந்த மனிதர். ඔව් කියනවා බේකරියෙන් පාන් පුච්චන බක්කරයකින් මේක මම ගත්තේ. பான் சுடுற ஒரு பேக்கரியிலே நான் இதை வாங்கினேன் என்று ඉතින් சொல்கிறார். මේ මිනිහා ඔව්ට ඒ පාන් කොහෙන්ද ලැබුණේ? அந்த பான் அவருக்கு எங்க இருந்து கிடைச்சது என்று கேட்கிறார். ඉතින් ඔව් කියන දරුවා කියනවා ධාන්‍ය අමරුන් හලින් තමයි ඒක හම්බුනේ. அந்த தானியங்கள் அமைக்கிற இடத்துல இருந்ததா அது கிடைக்கப்பட்டது මේ என்று. මිනිහා අහනවා ඔව්ට ඒ ධාන්‍ය කොහෙන්ද හම්බුනේ? அவருக்கு அந்த தானியங்கள் எப்படி கிடைச்சது என்று. ඔව් කියනවා ඒ දරුවා කියනවා ධාන්‍ය වපුරන ගොවිරාලගෙන් තමයි ඒ ධාන්‍ය அது ලැබුණේ. நெல் விதைக்கிறவர்கிட்ட தான் அது கேட்க வேண்டும் என்று அந்த சிறிய பொருளை ඉතින් මේ சொல்கிறார். මිනිහා අහනවා ඒ ගොවිරාලට ඒ ධාන්‍ය ලැබුණේ කොහෙන්ද? அந்த நெல் விதைக்கிறவங்களுக்கு அந்த தானியம் எப்படி கிடைச்சது என்று கேட்கிறார். ඊට පස්සේ ඔවුන්ගේ සිතට මනසට ඒ පිළිබඳ සත්‍ය තේරුම් ගන්න බැරි වුණා. அப்போது அந்த சத்தியத்தை புரிந்து கொள்றதுக்கு முடியாம போய்விட்டது. කොහෙන්ද ඒ පීචේ ඔවුන්ට ලැබුණේ? அந்த விதையை அவருக்கு எங்க கிடைக்கப்பட்டது? දෙවියන් වහන්සේ. தேவனுக்குள்ள. දෙවියන් වහන්සේ තමයි දෙන්නේ. தேவன் தான் அதை கொடுத்தார். ඒ දම්වියනේ ஏதேன் தோட்டத்திலே ස්වාමීන් වහන්සේ සියල්ලම எல்லாத்தையும் அவர் உருவாக்கி මවලා කිව්වා. அவர் சொன்னாரு, ඒවන් බලපොත් நீங்க இதை பெற்றுக்கொள்ளு, මේක බලාගන්න. இதை பார்த்துக்கொள்ளு, මේක වර්ධනය කරන්න. இது வளர்ச்சி அடைச்சுக்கொள்ளு. කොහෙන්වත් අහසින් වැටුනේ නැහැ. மானத்திலிருந்து விழவில்லை, ඒක දෙවියන් වහන්සේ. அது தேவன் உருவாக்குனது. ඒසු කියනවා ඔබ ලස්සනට මලක් හැදුවා. நீங்க அழகான ஒரு பூவை நீங்க செய்தீர்கள். බලන්න ඔබ ලස්සන ඇඳුමක් ගත්තා. හොඳ ඔබ ලස්සන ඇඳුමක් හැදුවා. அழகான ஒரு உடுப்பு உங்க உடுத்தி இருக்கிறீங்க என்று சொல்லுவாங்க. කොහෙන්ද අවශ්‍ය දේ ලැබුණේ? அது தேவையான பொருட்கள் எங்க இருந்து வந்தது? දෙවියන් වහන්සේ. தேவன் மூலமாக. අද මේ ලෝකේ අපි හැම කෙනෙක් இந்த உலகத்திற்கு நாங்க யாவரும் මුක්ති විඳින්නේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் கொடுத்ததை தான் நாம் பெற்றுக் ඒ දුන්න கொண்டிருக்கின்றோம். දේ විවිධාකාරව පාවිච්චි කරලා හදලා කොටලා කඩලා අපි ඒව அது ஆண்டவர் கொடுத்ததை எடுத்து உடைச்சி சரி பண்ணி இருக்கிறார்கள் ஜனங்கள். මුහුදට යනවා මාළු අල්ලන්න. நான் கடலுக்கு போறேன் பிடிக்கிறதுக்கு. වැල් අල්ලලා මාළු අල්ලනවා. அந்த வலைகளை போட்டு மீனை பிடிச்சு கொள்றாங்க. ගොඩට ආවට පස්සේ வெளியில வந்து பிறந்ததாக. වැලට සුදුදුම් අල්ලනවා. அப்போது அந்த வலைக்கு அவங்க புகையை பிடிக்கிறாங்க. ඕර්පුවට සුදුදුම් අල්ලනවා. அந்த போட்டுக்கு புகையை பிடிக்கிறாங்க. ඒ දෙයට නමස්කාර කරනවා. அதுக்கு நமஸ்காரம் செய்யுங்க. ඒක දුන්නා වූ දෙවියන් වහන්සේ බව. அதை கொடுத்த தேவனை மறந்து விட்டாங்க. අද බොහෝ මනුෂ්‍යයන් කරන්නේ දුන්න දෙවියන් වහන්සේ අමතක කරලා ඒ දුන්න දෙයට දුන්න නමස්කාර. இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கொடுத்ததை குறித்து அவங்க நமஸ்காரம் செய்றாங்க. அந்த கொடுத்த தேவனை மறந்து விட்டாங்க. ඔබගේ හදවත உங்களுடைய இதயத்திலே ඇත්තටම දෙවියන් වහන්සේට විතරද ඉඩක් තිබෙන්නේ? නැත්නම් දෙවියන් වහන්සේට වඩා ඔබේ ජීවිතේ උදේ හවා රාත්‍රී මෙනෙහි කරන දෙයක් වෙන්නේ? உண்மையாக நினைத்து பாருங்க. உங்க இதயத்தை இடம் இருக்குது தேவனை மட்டுமா, இல்லாவிட்டால் காலை பின்னேறும் நீங்க உங்களுக்கு ஏற்றதுக்காக நீங்க நமஸ்காரம் செய்து இடம் கொடுத்திருக்கிறீங்களா என்று. සමහරු කියනවා මගේ රැකියාව මාව නඩත්තු කරනවා. இந்த தொழில் தான் என்னை பாதுகாத்துக் கொள்றது. මාගේ පවුල මගේ ව්‍යාපාරේ මාගේ පවුල නඩත්තු කරනවා. இந்த வியாபாரம் தான் இந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ற கட்டி எழுப்புறது என்று சொல்கிறார். දෙවියන් වහන්සේ අප නඩත්තු කරනසේ. தேவன் தான் எங்களை பாதுகாத்துக் දෙවියන් වහන්සේ கொள்கிறார். අපි බලා ගන්නසේ. தேவன் தான் எங்களை பாதுகாத்துக் ඒක තේරෙන්නේ அது புரிகிறது. මනුෂ්‍ය අසරණ තත්ත්වයට පත් වුණා. மிக கஷ்டமான நிலைமைக்கு வந்த பிறகுதான் மனிதன் ඒ அதை புரிந்து අසරණ கொள்கிறான். තත්ත්වයට පත් වුණාට පස්සේ තමයි අනේ දෙවි කෙනෙක් ඉන්නවා නම් මට පිට அந்த වෙන්නේ. கஷ்டமான நிலைமை வந்த பின்பதாக ஐயோ எனக்கு தேவன் ஒன்று இருக்கிறாரா என்று தேடுறாங்க. මා නැවතත් ඔබෙන් අසන්නවා. மீண்டும் முறை நான் கேட்கின்றேன். ඔබේ හදවත உங்களுடைய இதயத்திலே දෙවියන් වහන්සේට දිය යුතු නමස්කාරයේ ස්ථානයට වඩා වැඩි දෙයක් ඔබේ හදවතේ තියෙනවා. ඔබ දෙවියන් වහන්සේ අර වෙන දෙවි කෙනෙක් නමස්කාර කරනවා. தேவன் கொடுக்கிற இடத்துக்கு எடுத்தா உங்களுக்கு இதயத்துல முழுமையாக இருக்குது. இல்லாவிட்டால் தேவனுக்கு கொடுக்கிற அந்த இதயத்துல வேற ஏதாவது நீங்க பின் தொடங்கி போறீங்களா? මුදල් වෙන්න පුළුවන්. பணம் இருக்கலாம், රන් රිදී මුතු මැණික් වෙන්න පුළුවන්. உங்களுக்கு අත්තරන් වෙන්න පුළුවන්. தங்கம் இருக்கும், ඔබේ දරුවෙක් වෙන්න පුළුවන්. உங்க பிள்ளையா இருக்கலாம், විවේකයේ වෙන්න පුළුවන්. எங்க நாங்க ஓவி நேரமா இருக்கலாம், ඔබේ රැකියාව වෙන්න உங்க පුළුවන්. தொழில் இருக்கலாம், වෙන දෙයක් වෙන්න. வேற ஏதாவது இருக்கலாம். එහෙනම් ඔබ
දෙවියන් වහන්සේ ඇර වෙන දෙවියෙක් නමස්කාර කරනවා. ஆனால் நீங்க தேவனை தவிர வேற ஏதோ நமஸ்காரம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. අපි හැම වෙලේම මතක තබා ගන්න ඕනේ. நாங்க எப்போதும் நினைவு வச்சு கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ පමණක් අපේ හදවතේ මූලිකයා අනායකයා වෙන්න අවශ්‍යයි. தேவன் மட்டும் எங்களுடைய இதே இருக்கணும். அவர் பெரியவரா எங்களுடைய පිලිපි පොතේ இருக்க 3 වෙනි வேண்டும். පරිච්ඡේදයේ பிலிப்பி 3வது அதிகாரத்திலே 18 වෙනි පදේ සහ 19 වෙනි පදේ 18வது வசனத்திலே 19வது ඔබ வசனம். ලියා ගන්න පිලිපි පොතේ பிலிப்பி 3 වෙනි පරිච්ඡේදයේ 18 සහ 19. பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 18வது வசனம் 19வது வசனம் வரை මම කැමතියි මේ කියවනවා. வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் அவர்கள் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடே சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். මක්නිසාද මා නුඹලාට බොහෝ වර කී ලෙසත් දැනුත් අඬමින් කියන ලෙසත් බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසයට සතුරෝව හැසිරෙති. ඔවුන්ගේ කෙරවල විනාශය, ඔවුන්ගේ දෙවියෝ බඩය. ඇති බව ස්තුතියි. ඊට පස්සේ ඔය පෙරලලා තියාගන්න මතේ පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයේ 37 වෙනි පදයට மத்தேயு அதிகாரத்தை 22வது அதிகாரத்திலே 37வது வசனத்தை ඒ වගේම මතේ 4:10ට மத்தேயு 4வது அதிகாரத்திலே 10வது வசனம். මතේ 22:37 மத்தேயு 22வது அதிகாரத்திலே 37வது வசனமும் සහ මතේ 4:10. மத்தேயு 4வது அதிகாரத்திலே පිලිපි 3 කියන්නේ බොහෝ අයගේ බොහෝ අය කුරුසියට සතුරෙක් වෙලා සිටිනවා. කොහොමද ඔවුන්ගේ දෙවියෝ මොකක්ද ඔවුන්ගේ බඩ? பிலிப்பியர் புத்தகத்திலே சொல்கிறது அநேக දෙවියෝ ඔවුන්ගේ බඩ. அவங்க தேவன் என்ற வயிறு என்று எண்ணுறார்கள். ඒ කියන්නේ ඔවුන්ගේ தேவனின் ඕන දෙයක් කරાવી. அவங்களுக்கு தேவையான காரியத்துக்கு ஏதோ காரியத்தை அவங்க செய்ய முடியும். ඔබ ඒ වගේ කෙනෙක්ද? அப்படியேப்பட்டவங்களா நீங்க? දෙවියන් වහන්සේට ඕන දෙයක් වුණාවේ தேவனுக்கு ஏதோ நடக்கட்டும். දෙවියන් වහන්සේ දුක් වුණත් වේදනාව වුණත් ප්‍රශ්නයක් නෑ. தேவன் கவலையா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. මගේ බඩ වියදර කෙනවනම් එච්චරයි. எந்த வயிறு நிரம்பினா சரி என்று எண்ணுறார்கள். අද ඔබ වගේ කෙනෙක්, ඔබ ඒ වගේ කෙනෙක් නම් அப்படியேப்பட்டவங்களா இருந்தா நீங்க ඔබ වෙන දෙවියෙකුට නමස්කාර කරන්න. நீங்க வேற தேவனை நீங்க பின்பற்றி கொண்டு இருக்கிறீங்க. ඊළඟ මතේ 22 කියන්නේ மத்தேயு 22வது அதிகாரத்திலே කියවන සිස්ටර්. 37வது வசனம். මතේ 22:37 උන්වහන්සේ ඔහුට කතා කොට නුඹේ මුළු හෘදයෙන්ද නුඹේ මුළු ආත්මයෙන්ද නුඹේ මුළු බුද්ධියෙන්ද නුඹේ දෙවියන් ස්වාමින් වහන්සේට ප්‍රේම කරව. ඇති. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. අපි හැම කෙනෙක්ම நாங்க எல்லோரும் මුළු හදවතින්මද முழு இதயத்திலே මුළු ආත්මයෙන්ද முழு ஆத்மாவிலும் මුළු බුද්ධියෙන්ම முழு புத்தியிலும் දෙවියන් වහන්සේට නමස්කාර தேவனை කරනවා. நமஸ்காரம் செய்ய வேண்டும். සමහරු හිතනවා சில பேர் எண்ணுறாங்க ඉතින් මම පැය දෙකක් පල්ලියට ගියා. நான் ஞாயிற்றுக்கிழமை 2 hours நான் சபைக்கு போனார். මම දැන් ගෙදර යනවා. நான் இப்போது வீட்டை போறேன். දැන් මගේ දේ තමයි මම කරන්නේ. நான் என்னோட காரியத்தை நான் செய்ய போகின்றேன். ස්වාමීනි ඔබ දුක් වෙන්න එපා. ஆண்டவரே நீங்க கவலைப்பட வேண்டாம். මම පල්ලියට ආවා. நான் சபைக்கு வந்தேன். පැය දෙකක් ආවා. 2 hours இருந்தேன். සම්මාදන් දුන්නා, දසෙන් කොටස් දුන්නා. காணிக்கை கொடுத்தேன், தசம் பாவத்தை கொடுத்தேன். දැන් මට ඕන ජීවිතේ තමයි මම ගත நான் කරන්නේ. எனக்கு தேவையான வாழ்க்கையை நடத்த போகின்றேன். දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න උත්සාහ කරනවා. தேவனை නමුත් சந்தோஷப்படுத்துறதுக்கு කාලේ වැඩි හරියක් තමන්ව සතුටු වෙනවා. ஆனாலும் அதிக காலம் தன்னை දෙවියන් වහන්සේ පල්ලියට සීමා වුණ දෙවි කෙනෙක් නෙමෙයි. தேவன் சபையை மட்டும் இருக்கிற தேவன் அல்ல. දෙවියන් වහන්සේ කියන්නේ මුළු ජීවිතේමයි. முழு வாழ்க்கைய தேவன் என்று. අපේ මේ සභාවේ තව භාෂා ගොඩකින් දේව මෙහෙයන් යනවා. அநேக பாஷையில எங்களுடைய பெரிய சபையிலே ඉන්දුනීසියන්, පිලිපින් භාෂා, ඔය කැන්ටනීස් ගොඩක් භාෂා 10ක් විතර. இந்தோனேசியா பிலிப்பைன் பாஷையில அநேக பாஷையிலே நமஸ்காரம் செய்கிறார்கள். ඉතින් ඒක පූජකවරයෙක් මාත් එක්ක තියාගෙන හිටියේ. ஒரு போதகர் என்னுடன் பேசினார். ඕවා එයාගේ සභාවට ඉන්නේ නැහැ. அநேக பேர் அந்த சபைக்கு வர்றாங்க இல்ல. ඒ ලොකු සභාවල් වලට යනවා. பெரிய சபைகளுக்கு போகிறார்கள். ඉතින් මොකද ප්‍රශ්නේ? என்ன பிரச்சனை? ඒ කැමති නැහැ තමාගේම භාෂාවේ කතා කරන අයත් එක්ක එකතු වෙන්නේ නැහැ. தன்னோட பாஷையிலே பேசுறவங்களோட அவங்க ஒன்றா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. එයාට ඕනේ හැංගෙන්න. அவங்க ஒளிஞ்சு இருக்க வேண்டும். එයාට ඕනේ එයාගේ ලෝකෙ මුක්ති විඳින්න. அவரோட உலகத்திலே அவங்க வாழ வேண்டும். ඒ ලෝකෙ සතුටු වෙන්න. அந்த உலகத்தை சந்தோஷம் මේ அடைய. මොකේද ඔබගේ පල්ලියට ආවත් ඒ වගේමනේ. உங்க சபைக்கு வந்தால் அப்படித்தானே என்று. නෑ පාස් ඔස්මන්.
இல்ல அப்படி பாஸ்டர் අතේකට ආවොත් අපි ඒක හොයලා බලනවා. எங்க சபைக்கு வந்து நான் அவங்களை தேடி பார்ப்போம். සතියේ කෝල් කරනවා. நாங்க அந்த வாரத்துல நான் கோல் ඇයි ආවේ නැත්තේ කියලා අහනවා. ஏன் வரலன்னு වරදක් கேட்போம். කරවොත් ඇයි වරදක් කරවේ කියලා අහනවා. இல்ல தவறு செய்தா ஏன் செய்தீங்கன்னு கேட்போம். ඒ අය ඒවට කැමති නෑ. அந்த நபர்கள் அதுங்களுக்கு விரும்பினா ඒ අය ලොකු පල්ලි වලට ගිහිල්ලා பெரிய சபைக்கு போயிட்டு පැය දෙකක් ගත කරනවා. 2 hour இருந்துட்டு ඒ අය ඒක ගැන හොයලා බලන්නේ නෑ. அவங்க தேடி பார்க்க மாட்டாங்க அந்த நபரை குறித்து. ආමෙන් කියලා ගෙදර යනවා. ஆமென் சொல்லி வீட்டை போயிடுவாங்க. ගිහිල්ලා ඒ අයට ඕන දේ කරනවා. அவங்க வேண்டியதை செய்து கொள்வார்கள். බියර් බොනවා අරවා කරනවා නොයෙකුත් දේවල් කරනවා. பியர் சாப் குடிப்பாங்க, அதை செய்வாங்க, இதை செய்து கொண்டு එතකොට இருப்பாங்க. ක්‍රිස්තියානිද මම ක්‍රිස්තියානි. கேட்டா நானும் கிறிஸ்தவர் என்று தான் சொல்லுவாங்க. පල්ලි ගියාද? சபைக்கு போனீங்க? ඔව් පල්ලි ගියා. ஓ சபைக்கு போனேன். පැය දෙකයි දෙකමාරකුත් ඉඳලා ආවා. 2 hour நான் இருந்தேன் என்று சொல்லுவாங்க. ඒක උන්ගේ චාරිත්‍රය. அது அவங்க கலாச்சாரமாக හැබැයි இருக்கு. උන්ගේ සැබෑ දෙවියන් වහන්සේට කීප ස්ථානෙ උන් දෙන්නේ නැහැ. ஆனா உண்மையான தேவனுக்கு உண்மையான இடத்தை கொடுக்கிறது இல்ல அவங்க. ආත්මයෙන් නැහැ. அவங்க ஆத்மா இல்ல. උන් බුද්ධියෙන් නැහැ. அவங்க புத்தியில இல்ல. උන් නමට දෙවියන් වහන්සේ அவங்க කියනවා. பேருக்கு தேவன் என்று சொல்கிறார்கள். දෙවියන් වහන්සේ උන් ගැන සතුටු වෙන්නේ නැහැ. அவங்களை குறித்து தேவன் சந்தோஷப்பட மாட்டார். අපි මුළු ජීවිතේම දෙවියන් වහන්සේ දෙන්නේ. எங்க முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு கொடுக்க මේ வேண்டும். පල්ලියේ ගත කරන පැය කීපය இந்த சபையில இருக்கிற அந்த நேரத்தை ඒක කුඩා දෙයක්. அது சிறிய காரியம் ஒன்று. ඒ ගැන විතරක් ඔබ සතුටු වෙන්නේ නැහැ. அதை குறித்து சந்தோஷம் அடைய முடியாது. මුළු දවසම දෙවියන් වහන්සේ. முழு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ඊට පස්සේ කියනවා பின்பதாக මේ දෙව් சொல்கிறது. ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරව. இந்த தேவனுக்கு நமஸ்காரம் செய்யும். උන්වහන්සේට පමණක් සේවය කරන්න. தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்யும். උන්වහන්සේට පමණක් සේවය කරන්න. தேவனுக்கு மட்டும் நாம் ஊழியம் செய்ய උන්වහන්සේට வேண்டும். පමණක් නමස්කාර. தேவனை மட்டும் நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். පළවෙනි ආඥාව. முதலாவது கட்டளை මායර අන් දෙවිවරු ඇතුව නොසිටම. என்ன தவிர வேற தேவன் இருக்க கூடாது என்று මේ சொல்றாரு. හදවතේ දෙවියන් වහන්සේ ඉන්නේ. உங்களுடைய இதயத்துல தேவன் இருக்கிறாரா? රාත්‍රියේදී කල්පනා කරන්නේ දෙවියන් වහන්සේ ගැනද? இரவிலே நீங்க சிந்தி இருக்கிற தேவனை குறித்தா? නැත්නම් ඉරිදා විතර දෙවියෝ මතක් වෙන්නේ? இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த தேவனை தேடுறீங்க? පාවුල්තුමා කියනවා பவுல் சொல்கிறார், මම රාත්‍රියේදී இரவிலே මම ඔබ වහන්සේගේ සේවය ගැන හිතනවා. தேவனுடைய ஊழியத்தை குறித்து நான் நினைக்கிறேன் என்று. මම දවාලේදී ඔබ වහන්සේට සේවය. மதிய நேரத்தில் உனக்கு நான் ஊழியத்தை செய்கிறேன். උන්වහන්සේ පමණක් ඔබේ හදවතේ සිටිනවා. தேவன் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 20 වෙනි පරිච්ඡේදයේ 4 සහ 6 වෙනි පද දෙක කවුරුහරි කියවන්න දෙවනි ආඥාව. 20வது அதிகாரத்திலே 2வது கட்டளையை நாம் இப்போது வாசிக்க போகிறோம். කැපූ රූපයක් හෝ සමානත්වයක් හෝ ඔබට සාදා නොගනුව ඊට নমස්කාර නොකරව ඊට සේවය නොකරව. அதிகாரத்தில் 2வது வசனம். இந்த யாத்திராங்க ඔකේ මේක කියන්නකො. 20வது කැපූ රූපයක් හෝ සමානත්වයක් හෝ ඔබට සාදා නොගනුව ஆண்டவரை வேறு தேவனை குறித்து நீங்க ඊට සේවය නොකරව. தேவனை செய்து கொள்ளாதபடி දෙවනි ආඥාව. இரண்டாவது கட்டளை උන්වහන්සේගේ ස්වරූපයට රූපයක්වත් තියලා নমස්කාර කරන්න එපා. தேவனுடைய சாயலாக ஒரு ரூபமும் செய்து கொள்ளாது என்று சொல்கிறார். ඒක උන්වහන්සේ අකමැති දෙයක්. தேவ சித்தம் இல்லாத காரியம். දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයට යේසුස් වහන්සේගේ ස්වරූපයට අපි රූපයක් තමන নমස්කාර කරන එක පාපයක් ඒක වරදක්. தேவனுடைய சாயலாக இயேசுடைய சாயலாக ரூபத்தை நாம் நமஸ்காரம் செய்யறது ඒක அது பாவம். ආඥාවක් ලෙස උන්වහන්සේ අපිට දීලා அது තියෙනවා. கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். අපිට උන්වහන්සේට নমස්කාර කරන්න අපිට උපකාරයක් දෙයක් අවශ්‍ය වෙන්නේ ஒரு නැහැ. பொருள் தேவையில்ல ஆண்டவரை நமஸ்காரம் செய்யறதுக்கு. ඒ නිසා අපිට උන්වහන්සේ අපිට নমස්කාර කරන්න අපිට රූපයක් තියලා මේ වගේ යේසුස් වහන්සේ මේ වගේ දෙවියන් වහන්සේ කියලා අපිට নমස්කාර කරන්න උන්වහන්සේ අනුබල දෙන්නේ නැහැ. தேவனை நமஸ்காரம் செய்ய ரூபத்தை எடுத்து இயேசு என்று எண்ணி நமஸ்காரம் செய்யறதுக்கு தேவனுக்கு சித்தம் அல்ல. ඒකයි යෝහන් 4:24 කියන්නේ. யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்கிறது. දෙවියන් වහන්සේ ආත්මයක්. தேவன் ஒரு ஆத்மா என்று. උන්වහන්සේට নমස්කාර කරන්නා විසින් ආත්මයෙන්ද සැබෑකමෙන්ද නමස්කාර தேவனை කරන්න ඕනේ. நமஸ்காரம் செய்ய ஆத்மாவில் உண்மையாக ஆண்டவருக்குள்ள நமஸ்காரம் செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ ආත්මයක්. தேவன் ஒரு ஆத்மா. අපිට උන්වහන්සේ මේමයි කියලා කියන්නට බෑ. தேவன் இப்படி என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. අපි කාටවත් උන්වහන්සේ මවන්න බෑ. தேவனை உருவாக்க முடியாது. අපි කාටවත් උන්වහන්සේ නිර්මාණය කරන්න බෑ. தேவனை செய்ய முடியாது யாருக்குமே. මොකද උන්වහන්සේව එහෙම අපිට සීමා කරන්න පුළුවන් දෙවි කෙනෙක් ஒரு නෙවෙයි. அளவுக்கு எங்களுக்கு தேவனை இவர் இப்படி என்று எங்களுக்கு சொல்லவே முடியாது. ඒ නිසා තමයි මේ ආඥාවක් ලෙස උන්වහන්සේ අපිට දීලා තිබෙන්නේ. கட்டளையாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதே இதன்படியாகத்தான். රූප নমස්කාර නොකරන. ரூப நமஸ்காரம் செய்ய கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். මාගේ ස්වරූපයටවත් ඔබලා රූපයක් තිබලා වදින්නේ என்ன නැහැ. சாயலாக ஒரு ரூபத்தை செய்து கொண்டு நமஸ்காரம் செய்யாது என்று சொல்லி இருக்கிறார்.
අද ඔබ රූප නමස්කාර කරන කෙනෙක් නම් ඔබ දෙවෙනි ආඥාව ඔබ කඩමින් සිටිනවා. ரூப நமஸ்காரம் செய்யறதா இருந்தா நீங்க ஆண்டோட கட்டளையை உடைத்து இருக்கிறீங்க. යේසුස් වහන්සේ මනෝන්ගෙන් නැගිට නිසා கதை இயேசு மரணத்திலே எழும்பினபடி උන්වහන්සේ உயிர்த்தெழுந்தபடியால் අද ජීවමානව වැඩ වාසය කරනවා. இன்றைய தினம் ஜீவமுள்ள தேவனாக இருக்கிறார். ගීතාවල 115 4 ඉඳන් 8 කියනවා. சங்கீதம் 115வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே சொல்கிறது. සමහර මිනිස්යන් රූප සාදලා ඒවර සුදුදුම් අල්ලනවා. ரூபத்தை உருவாக்கி அதுக்கு அவங்க புகையை பிடிக்கிறாங்க. කියනවා ඔවුන්ට නාස්ති වෙනවා නමුත් ඔවුන්ට සුවඳ දැනෙන්නේ නැහැ. அவங்க நாசி இருக்குது ஆனா அவங்க வாசத்தை அவங்க வாசம் பிடிக்க முடியாது என்று. ඔවුන්ට අත්ති වෙනවා. கைகள் இருக்கு. නමුත් ඒවා වැඩ කරන්නේ නැහැ. வேலை செய்யாது என்றும். ඔවුන්ට මොනවද කියන්නේ කටක් තිබෙනවා මුඛයක් තියෙනවා නමුත් ඔවුන් කතා කරන්නේ නැහැ. வாய் இருக்கு பேச முடியாது என்றும். ඔවුන්ට පාද තිබෙනවා பாதை இருக்கு. නමුත් ඔවුන් ඇවිදින්නේ ஆனா නැහැ. நடக்க முடியாது. ඔවුන් උග්‍රයෙන් කතා කරන්නේ නැහැ. தொண்டையில பேச முடியாது. ගීතාවලිය පොතේ පදේ කියනවා சங்கீத புஸ்தகத்திலே இந்த ඒවා සාදන්නොත් එසේම ක්‍රියා කරන්නට යනවා. அதை உருவாக்குனவங்களும் அதன்படியே கிரியை செய்கிறார் என்று சொல்கிறது. එම නිසා ඔබ රූප නමස්කාර කරන කෙනෙක් වෙන්න උත්සාහ ගන්න එපා. ரூப நமஸ்காரம் செய்கிற ஒரு நபராக இருக்க கூடாது. මක්සල් නික්මයන් 25 පැහැදිලිව කියනවා. யாத்ராக 20 அதிகாரத்தை 5வது வசனத்திலே நன்றாக මක්සාද சொல்லுகிறார். නුඹේ දෙව් ස්වාමීන් වහන්සේ වෙන මම අන්‍ය භක්ති නොවිසන්නා වූ මට වෛර වෙන්නන්ගේ තුන්වෙනි හතරවෙනි පරම්පරාව කරේ පියවරුන්ගේ ධර්මිෂ්ඨකම දරුවන්ට ප්‍රතිඵල දෙන දෙවියන්. ඒ කියන්නේ පරම්පරාවට ප්‍රතිඵල දෙන දෙවියන් වහන්සේ. பரம்பராவதுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். சபிக்கிறவரா இருக்கிறார். ඒක අසාධාරණයි වගේ පේන්නේ. அது ஒரு அசாதாரணமாக தெரியலையா? කියනවා පියවරු පව් කරගුවොත් பிதாங்க பாவம் செய்தார். පියවරු මේ දේ කරගුවොත් பிதாங்க இந்த காரியத்தை செய்தார். ඔබේ දරුවන්ද இந்த பிள்ளைங்களும் දරුවන්ගේ දරුවන්ද பிள்ளைங்களுக்கும் ඒ දරුවන්ගේ அந்த பிள்ளைங்களுக்கும் පරම්පරාවෙන් පරම්පරාවටම பரம்பராவிலிருந்து பரம்பராவைக்கும் ඕන් දඩුවම් ලබන්න යනවා. அவங்க தண்டனை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ අසාධාරණයි වගේ නේද? தேவன் ஒரு அநியாயம் செய்கிறவரா இருக்கிறார். නෑ දෙවියන් වහන්සේ இல்ல අසාධාරණයි. தேவன் அசாதாரணம் செய்யறது அல்ல. අපි අසාධාරණයි. நாங்க தான் அநியாயம் செய்கிறோம். අපි දරුවන්ට දෙන දේ நாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது. ඒ දරුවන් ඊළඟ ඒ ඇගේ දරුවන්ට දෙන. அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும். ඒ දරුවන් ඒ දරුවන්ට அந்த දෙනවා. பிள்ளைங்களுக்கு කවුද එතකොට වැරද්ද කරන්නේ? யார் பிள்ளை செய்தது? අපි ඒ වැරද්ද. நாங்க தான் செய்தோம். අපි දරුවන්ට උගන්වන දේ. நாங்க தான் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்க ඒ வேண்டும். දරුවෝ ඊළඟ දරුවෝ ඒ ඇගේ දරුවන්ට அந்த උගන්වන. பிள்ளைங்களுக்கு கத்து ඒ දරුවෝ ඒ ඇගේ දරුවන්ට அந்த උගන්වන. பிள்ளைங்களுக்கு கத்து එතකොට கொடுக்கும். පරම්පරාවෙන් පරම්පරාවට පරම්පරා 3-4ක් යනකම් அந்த பரம்பரை 3 பரம்பரைக்கும் ඒ පාපේ ශාපේ ප්‍රතිඵල அந்த அந்த பாவத்துல அந்த சாபை சபிக்கப்படுவார்கள். ඔබ දෙමව්පියන් වහන්සේ. நீங்க பெற்றோர்களா දෙවියන් වහන්සේගේ இருக்கிறீங்க. දරුවන් වහන්සේ. தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ඔබ මොනවද දරුවන්ට උගන්වන්නේ? நீங்க என்ன பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கிறீங்க? ඒකයි උන්වහන්සේ කියන්නේ. தேவன் இதை தான் சொல்கிறார். 25. அது ராத்திராணி මම දරුවන්ගේ දරුවන්ට ප්‍රතිඵල දෙන්න. பிள்ளைங்களுக்கும் நான் சபிக்க போகிறேன். ඒ නිසා ඒ ශාපයට ඔබ දරුවන්ව හසු කරන්න එපා. அந்த சாபத்திலே ஈடுபடக்கூடாது. ඒ දඩුවමට ඔබ දරුවන් එකතු කරන්න அந்த එපා. தண்டனைக்கு ஈடுபடக்கூடாது உங்களுடைய ඔබ பிள்ளைங்க. වචනේ සත්‍යතාවය ඔබ දරුවන්ට அந்த උගන්වන්න. வசனத்தை சத்தியத்தை நீங்க கத்து கொடுக்க එවිට ඒ வேண்டும். දරුවන් ඊළඟ දරුවන්ට උගන්වන්න. அப்போது அந்த பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கும். එවිට ඒ ශාපය උන් කරා යන්නේ. அந்த சாபம் அப்போது அவங்களுக்கு வருகிறார்கள். සමහරු කියනවා ඉතින් අපි රූපේට වදින්නේ නැහැ. நாங்க ரூபத்துக்கு நமஸ்காரம் செய்யலன்னு சொல்லுவோம். නමුත් අපිට අර නමස්කාර කරන්න හැකියාවක් එන්නේ අපි රූපයක් තිබුණොත් විතරයි. இது நமஸ்காரம் செய்து ஒரு உணவு வருது ஒரு ரூபத்தை கண்டுடணும். ඒක වැරදි. அது பிழை. දෙවියන් වහන්සේ අප තුල සිටිනවා. தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் අපිට කිසිවක් ඕනේ නැහැ උන්වහන්සේට නමස්කාර. எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை தேவனை நமஸ்காரம் උන්වහන්සේ செய்வதற்கு. අපි තුල ඒ නමස්කාරයට අපි උපරනවා. எங்களுக்குள்ளவே இருக்கும் போது எங்களை உணர்வு ආත්මයන් වහන්සේ අපි තුල නැති කොට තමයි. ஆவியானவர் எங்களுக்குள் இல்லாவிட்டால் අපිට නමස්කාර කරන්න යමක් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு நமஸ்காரம் செய்ய ஏதோ ஒரு பொருள் வேண்டும். ආත්මයන් වහන්සේ අපි තුල නැහැ. ஏன் ஆவியானவர் எங்களுக்குள் පරිශුද්ධාත්මයන් இல்லாவிட்டால் වහන්සේ අපි තුල සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் ඒක போது කියන්නේ මුළු ආත්මේ முழு ஆத்மாலையும் උන්වහන්සේට නමස්කාර කරන්න. ஆண்டவருக்கு நமஸ்காரம் செய்யணும். උන්වහන්සේ කියන මුළු සත්‍ය කරා උන්වහන්සේ අපිට මඟ ஒரு පෙන්නනවා. சத்தியத்தை அவர் வழி நடத்துவார் என்று සුද්ධාත්මයන් சொல்கிறார். වහන්සේ නුඹලා කරේ ආපුවාම பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ள උන්වහන්සේ මුළු வரும்போது සත්‍ය කරා අපිට ஒரு මඟ පෙන්නනවා. சத்தியத்துக்கு உங்களை வழி நடத்துவார். කොහොමද නමස්කාර කරන්නේ? எப்படி நமஸ்காரம் செய்கிறது? தேவன் வழி நடத்துவாரு. ඒ ආත්මයන් වහන්සේ නැති කොට அந்த ஆவியானவர் இல்லாவிட்டால் අපිට අවශ්‍යයි මොකක් හරි නමස්කාර. எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. මොනවාරි දෙයක් අපිට අවශ්‍යයි නමස්කාර. ஏதாவது ஒரு பொருள் தேவை நமஸ்காரம் செய்யறதுக்கு. ආත්මයන් වහන්සේ අපි තුලින්
ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது අපිට කිසි දෙයක් ஒன்றுமே தேவையில்லை. උන්වහන්සේට නමස්කාර ஆண்டவருக்கு நமஸ்காரம் செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது අපි උන්වහන්සේට කරගෙන அவர் இடத்தை எங்களை எடுத்து செல்வாரு. ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya. නිසා අපි මතක තබා ගන්නට අවශ්‍යයි. நாம் நன்றாக நினைவு வச்சுக்கொள்ள வேண்டும். උන්වහන්සේට පමණක් අපි නමස්කාර කරන්න ඉගෙන தேவனை மட்டும் நமஸ்காரம் செய்து கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். තුන්වෙනි කාරණාව மூன்றாவது காரணம் 20 වෙනි පරිච්ඡේදයේ 20வது அதிகாரத்திலே 7 වෙනි පදේ 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 7 වෙනි පදේ නුඹේ දෙවියන් ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන් නිකරුණේ ව්‍යාහාර නොකරව මක්නිසාද ස්වාමින් වහන්සේගේ නාමයෙන් නිකරුණේ ව්‍යාහාර කරන තැනැත්තා නිවැරදි කාර්යයක කොට ගණන් නොගන්නාසේක. අද ගොඩාක් අපේ සමාජය අය උන්වහන්සේගේ නාමයේ නිකරුණේ පාවිච්චි කරනවා. அநேக சமுதாயத்தில் அநேக பேர் வீணாக ஆண்டோட பேசை பாவிக்கிறார்கள். මම කාරණා තුනක් ඔබ ඉදිරියේ තබන්න යනවා කොහොමද අපි උන්වහන්සේගේ නාමයෙන් නිකරුණේ පාවිච්චි කරන්නේ කියලා. எப்படி நாங்க வீணாலே ஆண்டோட நாமத்தை நாங்க பாவிக்கிறோம் என்று நான் 3 காரணங்கள் குறித்து இப்ப பேச ඒ போறேன். කාරණා තුනට අමතරව අපි උන්වහන්සේව සත්‍ය ලෙස උන්වහන්සේ කවුද කියලා ප්‍රකාශ වෙන ලෙස අපි ජීවත් නොවෙනවා නම් අපි උන්වහන්සේගේ නාමයෙන් අපි මොනවද කරන්නේ? නිකරුණේ පාවිච්චි කරනවා. ஆண்டோட நாமத்தை நாங்க சத்தியத்துக்குள்ள வாழ விட்டால் அதுவும் நாங்க வீணாக ஆண்டவரின் நாமத்தை நாங்க பாவிக்கின்றோம். ඒ කියන්නේ මිනිස්සු දැක ගන්න අවශ්‍යයි ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். මා තුලින් என் மூலமாக දෙවියන් වහන්සේව. தேவன ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். මා තුලින් என் மூலமாக දෙවියන් වහන්සේව මිනිස්සු දැක ගන්න අවශ්‍යයි. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். මා තුලින් දෙවියන් වහන්සේව දකින්නේ නැත්නම් මිනිස්සයා என் மூலமாக தேவனை காணாவிட்டால் මම බොරුවට පිටුමේ කියලා කියනවා. நாம பொய் கிறிஸ்துவராக நாம சொல்கின்றோம். ඒකයි තුන්වෙනි ආඥාව කියන්නේ. 3வது கட்டளையிலே சொல்கிறது. අපි නිකරුණේ අපි දෙවියෝගේ දරුවෝ අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ අපි ආලෙලුයා කාර අපි බයිබල් කාරයෝ. නමුත් මා තුල දෙවියන් වහන්සේගේ ගුණාංග එකක්වත් නැහැ. வீணாகவே நான் தேவனுக்குள்ள நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் அல்லேலூயா சொல்கிறேன் என்று நான் வீணாக சொன்னால் ஆண்டோட கட்டளை ஒரு கட்டளை கூட எங்களுக்குள்ள இல்ல. අපි උන්වහන්සේගේ නාමයෙන් නිකම් පාවිච්චි කරනවා. வீணாக நாங்க பாவிக்கிறோம் ஆண்டோட வார்த்தை. මම පිටුමේ நான் கிறிஸ்துவர் என்று சொல்கிறோம். මම දේව දරුවේ. நான் தேவ பிள்ளை என்று சொல்கிறோம். හැබැයි කැත කතාව அசிங்கமான வார்த்தை, බොරුව பொய், වංචාව ஏமாற்றம், මේ පාප ඔක්කොම තියෙනවා. இந்த பாவம் எல்லாம் இருக்குது. හැබැයි මම පිටුමේ. ஆனாலும் நான் கிறிஸ்துவர். ඔබ මේ ආඥාව කරනවා. நீங்க இந்த கட்டளைகளை உடைக்கிறீங்க. ඔබ පාපයක් කරනවා. நீங்க பாவம் செய்கிறீங்க. ඇයි? ஏன்? මිනිස්සු ஜனங்கள் ඔබ තුලින් உங்கள் දෙවියන් மூலமாக වහන්සේව දකිනවා. தேவனை காண்றது இல்ல. ඔබ තුන්වෙනි ආඥාව කරනවා. 3வது கட்டளை நீங்க உடைக்கிறீங்க. කාරණා තුන මම ඔබට ඉතාම ඉක්මනින් ඔබට පෙන්වන්න. நான் வெகு சீக்கிரமாக நான் காட்டுகின்றேன். අපි තුන් ආකාරයෙන් කොහොමද මේ ආඥා කඩන්නේ? 3 விதமாக எப்படி இந்த கட்டளையை நான் ඒක உடைக்கிறோம். තමයි දෙවියන් වහන්සේගේ නාමය අපි සුළු කර අපි සැලකීම. நாங்க தேவனுடைய நாமத்தை நாங்க சிறிதாக எண்ணுகின்றோம். අපි උන්වහන්සේගේ ආඥාවන් ஆண்டோட கட்டளைகள் අපි සුළු කරලා හිතනවා. சிறிதாக நாங்க எண்ணுகின்றோம். ඒවා අපි ගණන් ගන්නේ නැහැ. நாம் அதை கணக்கெடுக்கிறோம் බොරු இல்ல. කියන්න එපා, සොරකම් කරන්න එපා, මිනී මරන්න එපා, අරවදී කරන්න එපා. මේක අපි ගණන් ගන්නේ නැහැ. பொய் சொல்லாத, கொலை செய்யாத, திருடாத என்று சொல்றதை நாங்க கணக்கெடுக்கிறது இல்ல. එම්ප්ලොයි මොන හරි කිව්වා නම් එහෙම இம்ப்ளாய் ஏதாவது சொன்னால் අම්මේ ඔළුවෙන් හිටගෙන පිළිපදිනවා. தலையில நின்று கொண்டு அதை நீங்க கேட்பீங்க. හැබැයි දෙවියන් වහන්සේගේ දෙයක් නෙවෙයි. ඒක දෙයක් නේ. தேவன் சொன்ன வாக்கியம் அது வேதாகத்துல சொல்றது தானே. ඒක අපි සීරියස්ලි අපි ගන්නෙ නැහැ. அது நாங்க சீரியஸா நாங்க எடுக்க மாட்டோம். හිතන්න එපා. நினைக்க வேண்டாம். එම්ප්ලොයි සතුට වෙලා ඔබේ පඩි වැඩි කරලා ඔබ හොඳ තොටිල්ලක තියාගන්න. இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் அவை. உங்களை சம்பளம் கூடுதலா கொடுத்து ஒரு தொட்டிலே සදා வைப்பாங்க. කාලේ දුන්නා වූ දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රතික්ෂේප කරනවා. சதா கால ஜீவனை கொடுத்த தேவன் உங்களை வெறுப்பார். අපි උන්වහන්සේගේ නාමයෙන් අපි සුළු කොට தேவனுடைய நாமத்தை நாங்க சிறிதாக எண்ணக்கூடாது. උන්වහන්සේගේ පොරොන්දු උන්වහන්සේගේ ආඥා සුළු කරන්නේ. பொருத்தனைங்க கட்டளைங்க சிறிதாக எண்ண வேண்டாம். පව් කර කර කොමිනියෙන් ගන්නවා නම් ඔබ උන්වහන්සේගේ වචනේ සුළු. பாவம் செய்து கொமினி எடுக்கிறதா ஆண்டவரோட நாமத்தை நீங்க சிறிதாக எண்ணுறீங்க. ඔබ සහෝදරයෙක් එක්ක තරහ තියාගෙන කොමිනියෙන් ගන්නවා. சகோதரியோட கோபமா இருந்து கொண்டு கொமினியன் எடுக்கிறீங்க. බයිබලේ දන්නවද? நீங்க வேதாங்க நீங்க அறிந்திருக்கிறீங்க. அது வேதத்துல தானே சொல்லி இருக்குது. ඔබ උන්වහන්සේගේ ආඥා நீங்க அந்த கட்டளையை உடைக்கிறீங்க. ඔබ සුළු කරනවා. நீங்க சிறிதாக எண்ணுறீங்க. ඒ පාස්ටර් කියනවා නම් ගන්න එපා කියලා.
ගන්න ඇයි පාස්ටර් ගන්න එපා කිව්වා. பாஸ்டர் சொன்ன எடுக்க வேண்டாம் எடுக்க மாட்டீங்க பாஸ்டர் சொன்னாரே என்னவீங்க හැබැයි බයිබලයේ කිව්වා මම මෙහෙම කරුවොත් ගන්න එපා. ඒ බයිබලයේ வேதாந்தத்துல சொன்னாங்க இதை எடுக்க வேணாம் அது வேதாந்தத்துல தானே சொன்னாங்க என்ன பரவாயில்லைன்னு என்னவீங்க අද ඒ නිසා තමයි ஆனபடியா தான் இன்றைய தினம் ඕකිතුනට அநேக கிறிஸ்துவர்கள் ශාප වෙන්නේ. சாபத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க කියන තරම් ආශිර්වාදයක් නෑ. சொல்ற அளவுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க කතා කරන්නේ දෙවියන් වහන්සේ ලක්ෂ ගණන් පොතක දානවා වගේ. பேசுறதுன்னா இந்த லட்ச கணத்துல தேவன் கொடுக்க பேங்க் புக்ல போடுற மாதிரி හැබැයි අපේ සතිය ஆனா ஒரு கையில ஒரு சதமும் இல்ல කතාව දෝලාගෙන් කරනවා. கதைனா பெரிதாக இருக்குது ஆனா நடக்கிறது நான் போறது நடந்து කුර ගහන පිටිපස්සෙන් ඇවිදින. நடக்க முடியாத நொண்டியாக போற ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க කොට පිටිපස්සෙන් ඇවිදින. பின்னால நடக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க ඇයි? ஏன் அது අපි උන්වහන්සේගේ වචන தேவ வசனத்தை நாங்க சிறிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் පොඩ දැකලා තියෙනවා. ඔබ තුලට මම සමාජය දැකලා තියෙනවා. நான் சமுதாயத்தில் அநேக பேர் நான் கண்டிருக்கின்றேன் ඔව් කතා කරන්නේ හරියට දෙවියන් වහන්සේ මේ හරියට මේ මෝසෙස්වයි කරට අත දාගෙන එනවා වගේ. அவங்க பேசுறது தேவன் மோசத்துல கரத்திலே கைகள் போட்டு போன மாதிரி இந்த நபர்கள் பேசுவாங்க හැබැයි ඵලෙ அதுல பலன்கள் என்ன ඵලෙ තමයි பலன் தான் முக்கியம் කියන දේ. சொல்றது இல்ல ජීවිතේ நாங்க வாழ்க்கை ඵලෙ எங்களோட பலன்கள் ආශිර්වාද මේ ஆசீர்வாதம் ජීවිත රටාව உங்களோட வாழ்க்கை பயணம் ඒක තමයි අවසානයේ මිනිස්සු. அதுதான் இறுதியாக கடைசியாக ஜனங்கள் காண போகிறார்கள் අපි ඔබ කියන දේ நீங்க நான் சொல்றது அல்ல ස්වාමීන් වහන්සේ යෝවා ජයගේ මට සපේන දෙවියන් වහන්සේ මට පණක් දෙනවා. ஜோவா ஜாயிலே எல்லாம் காற்றுக்கொள்ள தேவனே அப்படி நாங்க சொல்றோம் வாயால மற்றவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் தருகிறாங்க என்று கேட்கிறோம் පණක් කමන්නේ මමත් පණක් කියන අවස්ථා තියෙනවා. பரவாயில்ல 50 ரூபாய் பரவாயில்ல நானும் கேட்கிறேன் தான் 50 මම ரூபாய் නායකාරයෙක්. கடனாளியா இருந்தா යෝවා ජයගේ මාගේ සමග ඒකයි. யோவா ஜாயிரே என்று நாங்க யோவா ஜாயிரே என்று சொல்றதை நாங்க යෝවා ජයගේ ඔබේ දෙවියන් அது விலக்கிக் கொள்ள வேண்டும் ඒ අපේ ජීවිතේ තියෙනවා. அது வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டும். සමාදානය මගේ දෙවියන් වහන්සේ. சமாதானத்துள்ள தேவன் என்று සමාදානය சொல்றோம். මගේ ජීවිතේ තියෙනවා. சமாதானமே எங்க வாழ்க்கை ප්‍රීතිය මගේ දෙවියන් වහන්සේලා. சந்தோஷமான தேவன் என்று சொன்னா මගේ ජීවිතේ ප්‍රීතිය තියෙනවා. இந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க வேண்டும் චරිතවත්කම තියෙනවා. நான் உற்சாகம் இருக்க සඵලත්වය வேண்டும் තිබෙන්න ඕන. வளர்ச்சி இருக்க வேண்டும் முன்னேற வேண்டும் උන්වහන්සේගේ වචනේ නිවාරු නිකරුණේ පාවිච්චි කරන්නේ. நான் வீணாக பாவிக்க கூடாது ஆண்டோட வார்த்தை ඒ කියන්නේ අපි උන්වහන්සේගේ ආඥා සුළු කොට ஆண்டோட கட்டளையை நாங்க சிறிதாக எண்ணுகின்றோம் අනාගත වාක්‍ය සුළු කරනවා. நாங்க தீர்க்க தரிசனக்கு நாங்க சிறிதாக எண்ணுகின்றோம் ආත්ම විමසීම සුළු කරනවා. நாங்க ஆத்மா பற்றி சில காரியங்கள் சொல்லும் போது அதை நாங்க சிறிதாக எண்ணுகின்றோம் ඒක කියපුවාම அதை சொன்ன உடனே தேவன் பேசுறாரு ආයෙ දාලා බය වෙලා යනවා. வேர்த்து ஊத்தி வெளியிலே போயிடுவாங்க ඊළඟ දවසේ කවුද? மற்ற நாள் வந்த பிறகு அதை மறந்துடுவாங்க ජීවිතය. அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க දෙවෙනි இரண்டாவது காரியம் දෙවියන් වහන්සේගේ නාමය වංචා සහගතව භාවිතා කිරීම. வஞ்சிக்க கூடாது என்று ஆண்டோட வார்த்தையை ගොඩාක් ලෝක ඉන්නවා ඒ වගේ ක්‍රිස්තියානි. அநேக கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க வஞ்சிக்கிறவங்க පූජකවරු ඉන්නවා. போதகர் இருக்கிறாங்க මම අහවල් කෙනා මම බ්‍රදර් සෝ ඇන්ඩ් සෝ පාස්ටර් සෝ ඇන්ඩ් සෝ பாச இந்த மாதிரி சொல்லுவாங்க ඉතින් මිනිස්සු රැවටෙනවා. ஜனங்கள் ஏமாற்றப்படுவாங்க දෙවියෝ විකනව කන මිනිස්සු. தேவனை வித்து பொழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க දෙවියන් වහන්සේ ඔබට ඉන්නේ දෙවියන් වහන්සේ විකුණන් කන්න නෙවෙයි. ඔබට ජීවත් වෙන්න දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද. தேவன் இருக்கிற தேவனை வித்து பொழைக்கிறாங்க අපේ වාසියේ දෙවියන් වහන්සේගේ නාමය පාවිච්චි කරන්න හොඳ නැහැ. தேவன் உங்களுக்கு இருக்கிறது ஆசீர்வாதிக்க எங்கள் தேவைக்கு மட்டும் தேவனுடைய நாமத்தை நாங்க பாவிக்க கூடாது මම ඉක්මනට පොඩි උදාහරණයක් කියන්නම්. சீக்கிரமாக ஒரு உதாரணம் ජේසි சொல்றேன். කාලේ මම ලංකාවේ හිටියේ. JVP நாள்ல நான் இலங்கையில நான் இருந்தேன் ඒ කාලේ ගොඩාක් වෙලාවට මම දන්න විදිහට සභාවන් වලට ගොඩාක් අය පුතුනා. அந்த நாள்ல சபைக்கு अनेक பேர் வந்தார்கள் ඉතින් මොනවද කරන්නේ? එක එක්කෙනෙකුට ආරංචි වුණා මේ ක්‍රිස්තියානි කෙනෙක් නම් වැඩි ප්‍රශ්නයක් නැහැ කියලා. கிறிஸ்தவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை என்று சில செய்தி வந்து விட்டது
මොනවද මේ තරුණයා මොනවද කරන්නේ? இந்த வாலிபர் என்ன செய்தாரு? අර චෙක් පොයින්ට් එකකින් යනකොට යන්න තියෙනකොට ඕනදා වෙනකොට මොනවද කරන්නේ? මේකට ලොකු බයිබල් උත්තරගෙන යනවා. செக் பாயிண்ட்ல போகும்போது ஒரு வாலிபர் பெரிய பைபிள் எடுத்துக்கிட்டு அந்த செக் பாயிண்ட்ல போய் இருக்கிறாரு. යාම ඒවා ඔබ ඔය යන්නේ පල්ලියට යනවා. நீங்க எங்க போறீங்க? சபைக்கு போகிறேன். මම මේකේ සේවය කරනවා. நான் அதுல ஊழியம் செய்கிறேன். අපි අය දන්නවනේ ලෝකේ කාලවලට බොහොම සන්තෝෂයි. ரொம்ப சந்தோஷம் ஆமில இருக்கிறவங்க சொன்னாங்க. දෙන්න කොයි පොත කියලා ගත්තා. நாங்களே இந்த புக்கை என்ன கேட்டாங்க. ඉතින් අනේ අපිටත් ඔය යේසුස් වහන්සේද දෙවියෝ ගැන පොඩක් කියන්නකෝ. அந்த இயேசு தேவனை பற்றி எங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் என்று அவர் ஆமில சொன்னாங்க. මේ මල මෝඩයා අනිවාර්යෙන් ගෙදර ටිකක් හරි දැනගෙන ඉන්න බෑ. කිසිදයක් නැහැ. அந்த முட்டாள் ஒண்ணுமே செய்யல. வீட்ல கொஞ்சமாவது கத்துக்கொண்டு வர வேண்டாமா? ඒ මනුස්සයා ප්‍රශ්නයක් ඇති මනුස්සයෙක්. නමුත් ප්‍රශ්නයක් නිකම්නියට කරගන්න. பிரச்சனை இல்ல மனுஷன் இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி கொண்டார். යේසුස් වහන්සේගේ නාමයේ නිකම්නිය පාවිච්චි. இயேசுவின் நாமத்தை அவன் வீணாக பாவிச்சு கொண்டார். ඕ අය එනසු. அநேக பேர் இந்த வேலை செய்கிறது. යේසුස් වහන්සේගේ නාමයේ නිකම්නිය පාවිච්චි. இயேசு நாமத்தை வீணாக நாங்க பார்க்க கூடாது. ඒ ඇයට කවදාවත් ගැලවීමක් නැහැ. அவருக்கு என்றைக்கும் ரட்சிப்பே கிடைக்காது. ඒ නිසා ඔබ දෙවියන් වහන්සේගේ නාමය පාවිච්චි කරන්න නම් ඒක හරි ලෙස ඔබේ ජීවිතේ තිබෙන්න අවශ්‍යයි. நீங்க தேவனுடைய நாமத்தை பார்க்கிறதா உங்களுடைய வாழ்க்கை பயணம் சரியான இடத்துல நீங்க இருக்க வேண்டும். තුන්වෙනි දේ மூணாவது காரியம் ඕ අය ස්වාමීන් වහන්සේගේ නාමය විහිළු ලෙස පාවිච්චි කරනවා. ஒரு கேலிக்காக தேவனுடைய நாமத்தை பாவிக்கிறாங்க. ඈ අපි උන්වහන්සේගේ නාමය විහිළුවෙන් පාවිච්චි කරන්න ඕනේ. கேலிக்காக தேவனுடைய நாமத்தை பாவிக்க கூடாது. ඊස්ලඟ කාටේට මම තව දෙයක් කියන සමහර කියනවා මේ උඩේ ඉන්න දෙවියෝ තමයි ඔබට දඬුවම් දෙන්නේ. மேல இருக்கிற தேவன் தான் அதுக்கு தண்டனை செய்ய கொடுப்பாரு என்று சில பேர் சொல்றாங்க. සමහර ක්‍රිස්තියානියන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් සමහර අය ශාප කරනවා. இயேசுவின் நாமத்தில் சில கிறிஸ்தவங்களும் சபிப்பாங்க. වේසකින් ඒ ශාපේ கவனமா இருங்க. உங்களுக்கு தான் அந்த சாபம் வர போகுது. ඒ නිසා ඒ ඉලක්කාරය තමයි උන්වහන්සේගේ නාමයේ විනෝදයට විහිළුවට පාවිච්චි කරන්න එපා. ඒක බයෙන් ගෙවුලෙමින් උන්වහන්සේගේ නාමය පාවිච්චි කරන්න. வினோதமாக கேலிக்கும் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. பயத்தோடும் நடக்கத்தோடும் ஆண்டவருடைய நாமத்தை பாவிக்க මොකද வேண்டும். එසේ නොවුනොත් அப்படி இல்லாவிட்டால் මොකද වෙන්නේ? අපේ ජීවිතේ තමයි අවඩක් සිද්ධ වෙන්නේ. எங்களோட வாழ்க்கை பயணத்துக்கு தான் கஷ்டம் வரும். ඒක නිසා අපි හැම විටම දේව බයෙන්ද වෙවුලමින්ද උන්වහන්සේගේ නාමය පාවිච්චි කරන්නට අවශ්‍යයි. தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய நாமத்தை நாங்க பாவிக்க வேண்டும். සුද්ධ දේවල් අපි විහිළුවට ගන්නට හොඳ නැහැ. பரிசுத்த காரியத்தை நாங்க கேலிக்கு எண்ண கூடாது. අපි මේ දේවල් දේව බයයත්ව ගෞරවාන්විතව අපි පාවිච්චි කරන්නට අවශ්‍යයි. தேவ பயத்தோடும் கௌரவத்தோடும் நாங்க அதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். කාරණා හතරක් තිබෙනවා. මම කාරණා තුනක් ඔබට බෙදා ගන්නවා. நாலு காரணம் உண்டு. மூணு ස්වාමීන් காரணம் වහන්සේ දෙවියන් ඇතුළු නොසිටව தேவன் தவிர வேற தேவன் இருக்க கூடாது. රූප නමස්කාර නොකරව நமஸ்காரம் செய்ய கூடாது என்றும் උන්වහන්සේගේ නාමයේ විවාහ උන්වහන්සේගේ නාමය නිකරුණේ භාවිතා නොකරව தேவனுடைய நாமத்தை வீணாக பாவிக்க வேண்டாம் என்றும் අතරින් දවස් සබත් දවස් කඩ කරන්නේ නැතුව ලබනින් අනිවාර්යෙන් එන්න ඒ කාරණාව අහගන්න. ஓவியத்தை நாங்க தொடர்ந்து வர வேண்டும். அடுத்த கிழமை நீங்க தொடர்ந்து வர வேண்டும் என்று ලබනින් සබත් දවස් කඩ ඉගෙන ගන්න. அடுத்த கிழமை நாங்க ஓவி நாளை குறித்து நாங்க கத்துக்கொள்ள අපි போகிறோம். හැමෝටම සිටිමු. நாங்க எல்லோரும் இருக்கோம். හalleluya. ප්‍රශංසා වේවා. සුද්ධි වේවා. වෙනුවෙන් ලොව වෙනුවෙන් ජීවිතේ දුක් සමිඳුනාට මයිමය වේවා. අපේ මදවත්වල ජීවනයේ ඇතිකල සමිඳුනාට මහිමය වේවා. කරගත්ත විද්‍යාත්මකව විද කැමැති ආකාරයෙන් සිටීමේ ලොව වෙනුවෙන් ජීවිතේ දුක් සමිඳුනාට මහිමය වේවා. අපේ හදවත්වල ජීවනයේ ඇතිකල සමිඳුනාට මහිමය වේවා. නැවත නැගීතුනා මහිමය
தேவ பிதாவே මාවෙන් කරුණා ஆண்டவரே எனக்காக மறித்தீர் මගේ ස්වාමිපුරුෂ මගේ භාර්ය අපේ දරුවන් ගැන ඔබ මැරුණා ஆண்டவரே என்னுடைய கணவருக்காக என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்காக நீர் மறித்தீர் මගේ පවුල වෙනුවෙන් ඔබ මැරුණා என்னுடைய குடும்பத்துக்காக நீர் மறித்தீர் ස්වාමිනේ මට ජීවනය දෙන්න ඔබ මැරුණා ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக நீர் මාගේ மறித்தீர் ශාපයෙන් මාව ගලවන්න ඔබ මැරුණා என்னுடைய சாபத்தை விடுதலையாக்குவதற்கு நீர் மறித்தீர் දැන් ඔබේ තිබෙන රෝගය වෙනුවෙන් උන්වහන්සේ මැරුණා இப்போது உங்களுக்கு இருக்க வியாதிக்காக இயேசு மரித்தார் දැන් ඔබට සුවයක් තිබෙනවා இப்போது உங்களுக்கு சுகம் இருக்கின்றது උන්වහන්සේ කෑව කස පාරවල් නිසා அவருக்கு அளிக்கப்பட்ட சாட்டு அடிகளினால் උන්වහන්සේ ඔබට ආදරේ ஆண்டவர் உமக்கு அன்பு ඒ செலுத்துகிறார் ආදරයෙන් ඔබ වෙන් කරන්න කාටවත් බෑ அந்த அன்பிலிருந்து உங்களை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது කියන්න යේසුනේ මම ඔබට ආදරේ I love you சொல்லுங்கள் ஆண்டவரே உம்மைக்கு நான் அன்பு செய்கிறேன் உம்மை நேசிக்கின்றேன் අපි என்று දැන් අපි ඉදිරියට තමමින් කියමු යේසුනේ මම ඔබට ආදරේ உங்களுடைய கரங்களை மேலே வைத்து சொல்லும் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நேசிக்கின்றேன் எனக்காக மரித்தபடியினால் ඕ ස්වාමිනේ අපි ඔබට ආදරේ ඕ හalleluya அன்பான தேவ பிதாவே ඔබ වහන්සේගේ හස්තයට අපි බාර වෙනවා. உம்முடைய கரத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் අපි මේ ගායනා කරන ගමන් ඔබේ දස්යෙන් ගොඩක් සම්මාද ඔබේ අතට ගන්න. இந்த பாடலை பாடுகிறது உம்முடைய காணிகளை தாசனுடைய கைகளில் ஏற்றுக்கொள்ள මේ උන්වහන්සේට අපේ নমස්කාරයයි. அது ஆண்டவருக்கு செலுத்துகிற நமஸ்காரமாக මේ இருக்கிறது අපි උන්වහන්සේට දෙන පූජාවයි. அது ஆண்டவர் கொடுக்கிற பூஜையாக ඔබ இருக்கிறது නිවසේ ඉඳන් සූදානම් කරගෙන ගෙනාව පූජාව ඔසවන්න ස්වාමීන් உங்க වහන්සේ. வீட்டிலே இருந்து ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்த அந்த பூஜைகளை தேவனிடத்தில் உயர்த்துங்கள் නැවත නැගීටුනා தேவா ජීවනි දුන්නා ආමේන්. නැවත නැගීටුනා මහිමය වේවා අපි ආත්මාවෙන් සිතුවත් අනුගමනය දුන්නා මහිමය වේවා ලොව වෙනුවෙන් ජීවන දුන් සමිඳුන්නාට මහිමය වේවා නැවත නැගීටනි අපේ හදවත්වල ජීවනය ඇති කළ සමිඳුන්නාට